ஒரு அழகான காட்டுல ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்த ஒரு மயில் இருந்துச்சு. அந்த மயில் தன்னோட வண்ணமயமான தோகைய விரிச்சு ஆடுறதுல ரொம்ப விருப்பமா இருக்கும். ஆனா அதுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? மழைக்காலம் தான். மழைக்காலம் வந்தா வானம் கருக்கும், சில்லுன்னு காத்து வீசும். அப்புறம் மெதுமெதுவா மழைத்துளிகள் பூமியில விழும். அந்த சமயத்துல அந்த மயில் தன் தோகையை விரிச்சு ஆனந்தமா ஆடும். மழை முடிஞ்சதும் என்ன வரும் தெரியுமா? அழகான வானவில் வரும். வானவில்லின் 7 வண்ணங்களை பார்த்ததும் அந்த மயில் இன்னுமே ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிக்கும். காட்டுல இருந்த மத்த விலங்குகள்லாம் மழை பெய்யும் போது ஓடி ஒளிஞ்சுக்கும். ஐயோ, மழை வருதே, எங்க நனைய போறோமோன்னு பயப்படும். ஆனா இந்த மயில் மட்டும் மழைய ரொம்ப நேசிக்கும். ஒரு நாள் வானத்துல இருந்த மழை மேகங்கள், இந்த மயில் ஏன் மட்டும் மழைய பார்த்து இவ்ளோ சந்தோஷப்படுது, மத்தவங்கெல்லாம் ஓடி ஒளியறாங்களேன்னு ஆச்சரியமா பார்த்தன மயில் வானத்துல இருந்த மேகங்களை பார்த்து, மழை மேகங்களே, நீங்க தானே இந்த உலகத்தை குளிர்விக்கிறீங்க. உங்க மழை துளிகளால தான் காடு பசுமையா இருக்கு. நீங்க கொடுக்கிற வானவில்லுக்காகவும் உங்களுக்காகவும் நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு தன்னோட அழகிய குரல்ல பாடும். அந்த மயிலோட நன்றி வார்த்தைகளை கேட்ட மழை மேகங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த மயில் நம்மள இவ்வளவு நேசிக்குதே, நம்மளோட அழக ரசிக்குதே அப்படின்னு நினைச்சு மேகங்கள் இன்னும் நிறைய மழை பொழிஞ்சது. அதனால காடு இன்னும் பசுமையா மாறுச்சு. நிறைய வானவில்கள் வந்துச்சு. மயில் இன்னும் சந்தோஷமா ஆடுச்சு. குட்டீஸ், இந்த கதை நமக்கு சொல்வது இதுதான். மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, இயற்கையின் கொடைகளை மதித்து நடங்கள். நம் நன்றி உணர்வே நமக்கு அதிக நன்மைகளை கொண்டு வரும்.